எங்கள் வீட்டில் பொண்ணொன்று பையன் ஒன்றுங்க. எனக்கு அண்ணா தான் மூத்தவங்க அண்ணா. என்னை அவ்வளோ ஒரு செல்லமாக பார்த்துக்குவாங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃப். கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ தான். கிராம லைஃப்னாவே எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். தூரமாக கூட ஸ்கூலெலாம் அனுப்பலை. ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து தெருவுக்கு தெருவு இருக்கிறதுனால பக்கத்துலேயே தான் அனுப்பிச்சாங்க. நாங்களே போய்க்குவோம். சைக்கிளையே போயிட்டு சைக்கிளையே வந்துக்குவோம். ஸ்கூல் லைஃப்பும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியான லைஃபாக தான் அமைஞ்சது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஜாலியான லைஃபு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் 12th முடித்தேன். ஒரே ஸ்கூல் தான். அதே ஸ்கூல்லையே 12th வரையில் இருந்தது. 12th முடித்தேன். 12th முடிச்சோன்னையுமே வந்து ஒரு அலைன்ஸ் ஒன்று வந்துச்சு. ஆனால் அம்மா அப்பாவும் பார்த்திங்கன்னா படிக்கிட்டு ஃபுல்லாக படிக்கிட்டு அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த டைமில் வந்து எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் பண்ணுறக்கு ஆரம்பித்தேன். வீட்டுக்கு வந்து எப்படியோ வந்து அரசல் புரசலாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால ஒரு 2 தெரு தள்ளின்னு வச்சுக்கோங்களேன், எப்படியோ தெரியறக்கு ஆரம்பிச்சிருச்சு. அங்கேயே அதாவது ஏதோ ஒரு பிளேஸில் நின்று பேசிகிட்டு இருப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படிங்கிறனால தெரிஞ்சு கண்டிக்கிறக்கு ஆரம்பித்தாங்க. அந்த ஏஜில் வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது எங்கே போய் தெரியுது 12th. சரி அப்போவே வந்து லவ் அப்படிங்கிறதுனால அப்போவே மேரேஜ் பண்ணியாச்சு. வீட்டை எதிர்த்துக்கிட்டு மேரேஜ் பண்ணியாச்சு. சரி அப்படியே வந்து மேரேஜ் பண்ணினதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மந்த் வந்து நல்லா போச்சு. ஏன்னா எப்பவுமே வந்து புதுசுனா கொஞ்சம் அப்படி தானே போகும். அப்புறம் தான் அவங்களுடைய சுயரூபமே என்னென்னு தெரியறக்க ஆரம்பிச்சுது. சந்தேகம் அப்படிங்கிறத மெயினாக இருந்தது. எதை பேசினாலும் யாருக்கிட்ட பேசினாலும் ஏன் பேசுகிறேன் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி என்னடா நாமளா அப்படி லைஃப் வந்து மாட்டிக்கிட்ட மாட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 6 மாதம் இழுத்துட்டு போனேன். அப்புறம் அதுக்கடையில் வந்து ஒரு குழந்தை ஒன்று இருந்துச்சு. இப்படியே 2-3 வருஷம் அப்படியே வந்து லைஃப் கொண்டு போயாச்சு. ஒரு நரக லைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அம்மா அப்பா வீட்டுக்கும் போக்குவரத்து அப்படிங்கிறதே இல்லை. ஆனால் ரெகுலராக டெய்லியுமே அம்மா அப்பாவை பார்ப்போம். ஏன்னா ஒரே ஊருக்குள்ளே தானே இருக்கிறோம். பார்க்காத எப்படி இருக்க முடியும், பார்ப்போம். ஆனால் பேசுகிறதில்ல. சரி அவங்களும் பார்த்தீங்கன்னா அவள் லைஃப் அவள் தலையில் அவளே வந்து மண்ணவாரி போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. இதுக்கடையில் வந்து அண்ணாவுக்கு வந்து அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அண்ணா பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா நல்ல கருப்பு தான் இருந்தாலும் நல்ல வசதியானவங்க. அது மட்டும் இல்லை நல்ல குணமாக இருக்கிறவங்கள பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. நான் வந்து கலராக இருந்தாலும் அவங்களும் கலர் தான். எங்கள் வீட்லேயும் கலர் தான். அதை பார்த்து தான் மயங்கிட்டணும். என்னன்னு தெரியல, நம்மளுக்கு எழுதி இந்த தலையெழுத்து அப்படியோ அப்படிங்கிறதும் தெரியல. இப்படியே போனதில் 2 குழந்தைங்க, 2மே பசங்க. இதுக்கிடையில் வந்து சின்ன பையனுக்கு வந்து 2 வருஷம் ஆகையில் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு இடையில் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது. அதில் அவங்க வந்து கோபப்பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, தூக்கு போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. நான் படிக்கல, என்ன வேலை அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கப்புறம் அம்மா அப்பாலாம் வர்றக்க ஆரம்பித்தாங்க. சரி அம்மாட்ட குழந்தைய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கிறதுக்கு போனேன். பிஎட் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். என் வீட்டுக்கார் இறக்கையில் எனக்கு ஏஜ் 25. இன்னொரு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் நாங்கள். எங்கள் அம்மா அப்பா வேண்டாங்கப்பா, நீ ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள், பசங்களை பார்த்துக்கங்க, நான் அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே லைஃப் கொண்டுட்டு போயிட்டுருக்கிறேன், போதும் இதே அப்படின்ட்டு.